ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செல்வி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, அரைச்சி விட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா. இதுதான் லஞ்ச். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். குக்கரில் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், காயத்தூள் சேர்த்து நம்ம சைடில் வேக வச்சிடலாம். வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சைடில் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி நம்ம வெஜிடபிள்ஸோடு ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இப்போ சைடில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், வத்தல் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்து இப்போது நம்ம நெய் ஊற்றி இறக்குனா சுட சுட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. சைடில் பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம பரட்டி எடுத்தால் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சைடில் அப்பளம் பொரிச்சாச்சு. வாங்க நம்ம அப்படி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். சுட சுட சாதம், சுவையான சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, அப்பளம். இதுதான் லஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.